வெல்கம் டு குயின்ஸ் கிச்சன் அண்ட் ஃபேஷன். வணக்கம், நான் உங்களோட ராணி பேசுகிறேங்க. இன்றைக்கி இது காலிஃப்ளவர் 65 பண்ண போகிறோங்க. அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா, ஒரு காலிஃப்ளவர் சின்ன சின்னதாக எடுத்து கட் பண்ணியிருக்கேன். இதை சுடு தண்ணி வச்சுருக்கேங்க நானுங்க. அது பாயில் ஆகணும். நல்லா பாயில் ஆன வாட்டி இதை போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு 1/4 வேக்காடு வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வடிச்சிக்கணும். தண்ணியை வடிச்சிட்டு நம்ம மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணணும். இப்போ நான் கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பும் சேர்க்குறேன். அதில் இந்த தண்ணியில் போட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, பச்சை தண்ணியில் 2 வாட்டி அலசி எடுத்துக்கோங்க. ஏன்னா அதில் பூச்சிங்க இருக்கும் காலிஃப்ளவரில். தண்ணி காய் ஆகணும். இப்போவே நான் இதை போட்டுறேன். அப்படியே கொஞ்சம் வேகும். ஒரு 10 நிமிஷம் ஆகுங்க, வேகட்டும். நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இதை வடிச்சிக்கலாம். வடிச்சிட்டு நம்ம தண்ணி வடிச்சிட்டு நல்லா ஒரு 2 டைம் வேறு தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதை வடித்து எடுத்துக்கிறேன். நான் இதில் பார்த்தீங்கன்னா அரிசி மாவு ஒரு கரண்டி, கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு கரண்டி போட்டிருக்கேங்க. அதில் மிளகாத்தூள் காரத்துக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து போட்டுக்கோங்க காரம். கொஞ்சம் கறி மசாலா கொஞ்சம் போடுறேன், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு. அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம். தண்ணியும் போடணும் கொஞ்சம். உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம அது வேக வைக்கும்போது உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். அதனால் இப்போ சேர்த்தும் போது பார்த்து போட்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் இந்த மாவில் இந்த வேக வச்ச காலிஃப்ளவர் அலசி எடுத்துக்கோங்க 2 வேறு தண்ணியில். உங்களுக்கு கலர் பொடி வேணும்னா கலர் பொடி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கலர் பொடியில் மிக்ஸ் பண்ணலைங்க, அப்படியே தான் செய்ய போகிறேன். இது கொஞ்சம் ஒரு 1/2 ஹவராவது இந்த மாதிரி நீங்கள் மேக்னேட் பண்ணி வைக்கணுங்க. அப்போ தான் நமக்கு நல்லா உரப்பாக இருக்கும். உப்பு காரம் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இதை நான் ஒரு 1/2 ஹவரத்துக்கு இப்படியே இதிலையே க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். அப்படியே ஊறட்டுங்க. அதுக்கப்புறம் நான் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி செய்யறதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கடாயை வச்சு எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் சூடாக்கிச்சு. நம்ம இதை எடுத்து அதில் போடுவோம். நமக்கு 65 ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. கலர் பொடி போட்டிங்கன்னா இன்னும் நல்லா கலராக ரெட்டாக வருங்க. நான் கலர் பொடி சேர்த்துல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி போடல. இப்போ இதையும் அது மாதிரியே இப்போல்லாம் ஒவ்வொன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க.
நான் பொரிச்சிட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் பொரிச்சிட்டு காட்டுறேன். பாருங்கள், எல்லாம் போட்டு எடுத்தாச்சு. நாங்கள் ரெடி ஆகிடுச்சு, செஞ்சாச்சு. காலிஃப்ளவர் 65 ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நான் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேங்க. பாருங்கள், காலிஃப்ளவர் 65 ரெடி ஆகிடுச்சு. நமக்கு நல்ல டேஸ்டான சுவையான காலிஃப்ளவர் 65. இந்த வீடியோ பார்த்து நீங்களும் செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்டாக சொல்லுங்கள். இது மாதிரி மேலும் வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.